ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமோ நமஹ. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்சரம் தட்சிணாயன புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது ஆடி 19 ஆகஸ்ட் 4 வெள்ளிக்கிழமை. சுக்லபக்ஷம் துவாதசி திதி இரவு 8:12 வரை. பிறகு திரையோதசி திதி. மூலம் நட்சத்திரம், வைதுருதி நாம யோகம், பவம் நாம கரணம். இன்றைக்கு வரலட்சுமி விரதம். வருடந்தோறும் ஆடி மாதத்துல வரக்கூடிய, ஆடி மாதம் அம்பாள் மாதம்னு சொல்லுவோம். ஆடி மாதத்துல இந்த பண்டிகைகள், விரத காலங்கள், திருவிழாக்கள் தொடங்கும். அதுல ஆடி மாதம் அம்மனுக்கு விசேஷமா பூஜைகள் செய்வோம். அந்த காலத்துல வரக்கூடிய நோன்பு இது. அதாவது இது ஆடி மாத பௌர்ணமி, அதாவது ஆவணி மாதத்துக்கு முன்ன வரக்கூடிய அந்த பௌர்ணமிக்கு முன்பாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அனுஷ்டிக்க வேண்டியது வரலட்சுமி விரதம். மகாலட்சுமியை விசேஷமாக கொண்டாடக்கூடிய, நோன்பு இருக்கக்கூடிய, பூஜித்து வழிபடக்கூடிய நாளாக இது இருக்கு. இதை வெள்ளிக்கிழமையில செய்வாங்க. பௌர்ணமிக்கு முன்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை விசேஷம். அதே போன்று இன்னைக்கு துவாதசி திதி இருக்கு. துவாதசி திதியில தான் மகாலட்சுமி பார்க்கடல்ல இருந்து தோன்றினாங்க. துவாதசி திதி லட்சுமியோடது அப்படின்னு சொல்லுவோம். அப்படியாக வெள்ளிக்கிழமை, துவாதசி திதி, ஆடி மாதம், பௌர்ணமிக்கு முன்பாக வரக்கூடிய வெள்ளி, இன்றைக்கு வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் எதற்காக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது புராணங்கள், கதைகள்லாம் இருக்கு. விரதம் இருக்க வேண்டிய அந்த வழிபட வேண்டிய முறைகள், அமைப்புகள்லாம் இருக்கு. முன்னாள் சாயந்தரத்திலிருந்து அந்த பூஜைகள்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கு. பாடல்கள் பாடுறது, பெண்கள் சேர்ந்து அனைவரும் கூட்டாக இருக்கிறது, அக்கம் பக்கத்தாரெல்லாம் சேரக்கூடியது அப்படின்ட்டு நிறைய நடைமுறை விஷயங்களும், உலகியல் விஷயம், லௌகிகமான விஷயங்களும் கூட இதுல இருக்கு. இந்த லட்சுமியை நம்ம கொண்டாடும் போது, பூஜிக்கும் போது இது நோன்பு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. பொதுவாக நோன்புகள்னு சொல்லும் போது வரலட்சுமி நோன்பு விசேஷமானது. அதே போன்று கேதார கௌரி விரதம்னு சொல்லக்கூடிய நோன்பு தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய விசேஷமானது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய காரடியான் நோன்பு விசேஷமானது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நோன்பு எடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அப்படி பழக்கம் எடுக்கக்கூடியவங்க இன்றைக்கு நோன்பு எடுப்பாங்க. தீர்க்க சௌமங்கல்யத்தோடு இருக்கணும், லட்சுமி கடாட்சத்தோடு இருக்கணும், இப்படிப்பட்ட காரணத்துக்காக நோன்பு இருப்பாங்க. பெண்களுக்கு நோன்பு இருந்து தன்னுடைய கணவன், தன்னுடைய குடும்பத்திற்காக விரதம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. பெண்மையை போற்றக்கூடியதும், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் நம்மிடத்துல, நம்முடைய தர்மத்தில் தான் அதிகமாக இருக்கு. அப்படியாக பெண்கள் ஆண்களுக்காக, குடும்பத்திற்காக எவ்வளவோ செய்யறாங்க. அதுல இது போல நோன்பு விரதங்களும் செய்யறாங்க. அதனால அவர்களே போற்றலாம். இன்றைய நவகிரக நிலைகள். மிதுன ராசியில் சுக்கிரன், கடகராசியில் சூரியன், அங்காரகன், ராகு, சிம்ம ராசியில் புதன், கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், தனுர் ராசியில் சந்திரன், மகர் ராசியில் கேது. விருச்சிக ராசியில் இருக்கும் சனி பகவான் இன்றைக்கு பின் இரவு, இதுதான் சரியான முறை. ஆங்கில தேதிப்படி நாளை அதிகாலைன்னு சொல்லலாம். தமிழ் கிழமை தேதி அடிப்படையில் இன்றைக்கு பின் இரவு 2:23 விருச்சிக ராசியில வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தன்னுடைய வக்ரகதியை முடித்துக்கொண்டு நேர்கதியில சஞ்சரிக்க தொடங்குகிறார். இன்றைய தினபலன். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. கேதுவுடைய சாரத்தை பெற்றிருக்கார். ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்துக் கொள்ளணும். பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்கணும். அனுபவசாலியாக நீங்கள் இருக்கும்போது அனுபவத்தை கொண்டு நற்காரியங்களை செய்யணும். அப்படி செய்யும்போது இது உங்களுக்கு பயன் தரக்கூடிய நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கு. பெண்களாக இருக்கும்போது இன்னைக்கு வரலட்சுமி விரதம், நோன்பு இருப்பீங்க. அதெல்லாம் சந்திராஷ்டமத்தை பத்தின ஒரு எண்ணமே உங்களுக்கு இருக்காது. ஆன்மீக நாட்டம், விரதம், பக்தி மார்க்கம், கோவிலுக்கு செல்வது, இப்படியெல்லாம் செல்லும்போது எப்படிப்பட்ட நாளாக இருந்தாலும் அன்றைக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. ஆண்களாக இருக்கும்போது பெண்களுக்கு தான் விரதம், நோன்பு, பண்டிகை, பூஜைன்னு சொல்லி சில ஆண்கள் நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்கள் பெருசாக இதெல்லாம் பங்கெடுத்துக்கிறது கிடையாது. ஆனா ஆண்கள் பெண்களுக்கு உதவிகரமாக இருக்கலாம். இந்த நோன்பு மண்டபத்தை அலங்காரம் செய்து கொடுக்கலாம், தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இன்றைக்கு ஓய்வாக இருக்கும்போது வீட்டுல அந்த சுவாமிக்கு தேவையான பட்சணங்கள்லாம் செய்யும்போது உதவிகரமாக இருக்கலாம். இப்படியாக ஆண்களும் இதுல ஈடுபடலாம். ஆலயத்திற்கு சென்று மகாலட்சுமி வழிபடலாம். இப்படி செய்யும்போது இந்நாளில் சந்திராஷ்டமம் இருந்தாலும் அதற்குண்டான பிரச்சனை இருக்காது. பலன் தரக்கூடிய நாளாகவே இது அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. ராசியில சுக்கிரன் சந்திரனும் சுக்கிரனும் பார்த்துக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அதனால காரியங்கள் அனைத்தும் விரைவாக, சிறப்பாக, நற்பலன் தரக்கூடிய அளவு நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில சூரியன், அங்காரகன், ராகு 3 கிரகங்கள் இருக்கு. 6ஆம் இடத்துல சந்திரன் கேதுவுடைய சாரத்தை பெற்று இருக்காரு. சமயோசித்தமாக, சாமர்த்தியமாக நடந்து கொள்வீங்க. தடைகள், போட்டிகள், பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. வென்று காட்டக்கூடிய நாளாக இது அமையும்.
சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5ஆம் இடம் புத்திஸ்தானம், புகழ்ஸ்தானம் சொல்லப்படும். அந்த இடத்துல சந்திரன் கேதுவுடைய சாரத்தை பெற்று இருக்கார். கேது இப்போது 6ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் நல்ல புத்தி இருக்கும், நல்ல அறிவு இருக்கும், சாமர்த்தியமா செயல்படுவீங்க, சமயோசிதமாக இருப்பீங்க, புகழ் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்து சுக்கிரன் பார்வையை வாங்குறார். 4ஆம் இடத்திற்கு சுக்கிரன் பார்வை விழுகிறது. ராசியில குரு இருக்காரு. 4ஆம் இடத்துல சந்திரன். சுப கிரகங்கள் கேந்திரங்கள்ல இருக்கு. வசதி வாய்ப்புகள் பெருகும். வீடு மனை அமையும், வாகனம் அமையும், பொருள் சேர்க்கை உண்டாகும். சந்தோஷமாக சுகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்து கேதுவுடைய சாரத்தை பெற்று இருக்கிறதுனால எந்த காரியத்தை எப்படி செய்யணும், எந்த சிக்கலை எப்படி தீர்க்கணும், எந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்றது உங்களுக்கும் பிறருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கும் செய்து கொண்டு நற்பலனை பெறக்கூடிய நாளாக இது அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய அங்காரகன் 9ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருந்தாலும் 2ல சந்திரன் இருந்து சுக்கிரன் பார்வை வாங்குறதுனால பேச்சாற்றல் மூலமாக, குடும்ப நபர்களுடைய உதவி மூலமாக, உடன் இருக்கக்கூடியவர்களுடைய சகாயம் மூலமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் ஈடேறும், நற்பலன் உண்டாகும், நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரன் வந்து சுக்கிரனுடைய பார்வையை பெறுகிறாரு. கேதுவுடைய சாரத்தை பெற்றிருக்கார். ராசி அதிபதியா இருக்கக்கூடியவர் புதன் வீட்டில் இருக்கார். சாமர்த்தியமாக சமயோசிதமாக நடந்து கொள்வீங்க. உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில ஆர்வம் இருக்கும். கலை சம்பந்தப்பட்ட ஈடுபாடு இருக்கும். விளையாட்டு போட்டி பந்தயங்கள்ல ஆர்வம் இருக்கும். இப்படியாக பொழுதுபோக்கு, உங்களுடைய உத்தியோகம் இரண்டையுமே நீங்க பார்த்துக் கொள்வீங்க. உத்தியோகம் சிறப்பாக செய்து முடித்து பொழுதுபோக்குக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருக்கும். உங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய, உங்களுக்கென்று நேரம் ஒதுக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில கேது இருக்கக்கூடிய காலம் இது. 12ல சந்திரன் இருக்காரு. எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அது வந்து நல்ல எண்ணங்களாக நீங்க அமைத்துக் கொண்டா போதுமானது. எண்ணங்கள் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லும்போது நம்ம பேசக்கூடியது, நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம கேட்கக்கூடியது, இதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு எண்ணங்களை ஏற்படுத்துது. அதனால நீங்க பேசுறது, பார்க்கறது, கேட்கறது நல்லதாக நீங்க அமைச்சிட்டீங்கன்னு சொல்லும்போது நல்ல எண்ணங்கள் உற்பத்தியாகும். நல்ல நாளாக, நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இது அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 11ல சந்திரன் இருந்தாலே லாபம் கிடைக்கும். இப்ப சுக்கிரன் சந்திரன் பார்த்துக்கிறாங்க. 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பார்வை கிடைக்கிறது. அதனால ஆதாயம் லாபம் கிடைக்கும். விருப்பங்கள் பூர்த்தி ஆகும். என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்து கேதுவுடைய சாரத்தை பெற்று இருக்கிறதுனால தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. புரியாத பாடங்கள் இப்போது புரிய தொடங்கும். நல்ல குரு வழிகாட்டி உங்களுக்கு கிடைப்பாரு. உங்களுடைய குழப்பம் விலகி நீங்க தெளிவு பெறக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். இன்றைய ஜோதிட தகவல். விருச்சிக ராசிக்கு உண்டான ராகு கேத்து பயிற்சி பலன்களை இன்றைக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு ராகுவும், 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு கேதுவும் பயிற்சியாகி இருக்கின்றது. 9ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கார். உங்களுக்கு எப்படி பலன்கள் கிடைக்கும்? 9ல ராகு வரும்போது பலன்கள் கிடைக்காது, அது தோஷமாக கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு இருக்கலாம். நிறைய பேர் கேட்கறீங்க. அப்போ 9ஆம் இடத்துல ராகு வரும்போது என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டா போதுமானது. 9ஆம் இடத்துடைய காரகத்துவங்கள், அது தரக்கூடிய பலன்கள், அந்த ஸ்தானத்தின் அமைப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தந்தை வழியாக கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், ஒருவருடைய உயர்கல்வி, ஒருவருடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், மரியாதை, ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஆசிரியர், குரு, உயர் அதிகாரி, ஒருவருக்கு 9ஆம் இடம் சொல்லும் போது அந்த இடத்துல ஞானம், ஒருவருடைய பாக்கியம், இதெல்லாம் குறிக்குது. அப்போது தந்தை மகள் இவர்களுடைய உறவு வந்து சீராக இருக்கும்படி இப்போது பார்த்து கொள்ளணும். தந்தை சொல்படி கேட்டு நடக்கணும். அதே போன்று தந்தை வழியாக வரக்கூடிய சொத்துக்கள் வந்து சரியான முயற்சிகள் செய்து ஏமாறாம அல்லது அதிகமாக ஆசைப்பட்டு வழக்கு தொடுக்காம நியாயமான ஆசை கொள்ளணும். சிலர் வந்து தந்தை வழி சொத்துன்னு சொல்லும்போது அந்த சொத்தை எடுத்து தெரியாத தொழிலை செய்து அல்லது நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழிலை செய்து அழிச்சிடுவாங்க. இப்போ 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடாது. தந்தைக்கு மரியாதை கொடுக்கணும். அவரிடத்திலிருந்து வரக்கூடிய பதவி, உத்தியோகம் இதற்கு முயற்சிக்கணும். அவரிடத்திலிருந்து வரக்கூடிய சொத்துக்களை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். அதுக்கு நல்ல முயற்சிகளை செய்யணும். அடுத்ததாக நல்ல பெயர், நல்ல புகழ் கிடைக்கும்படி நன்னடத்தையை நீங்க கை கொள்ளணும். துர்நடத்தைகள், துர்பழக்கங்கள் இதெல்லாம் கைவிடணும். அடுத்தபடியாக குரு, ஆசிரியர், உயர் அதிகாரி இவர்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அடுத்ததாக வந்து உங்களுடைய வயதுக்கு தகுந்த விஷயங்களை நீங்க செய்யணும். திருமண வயது இருக்கக்கூடிய ஒருவர் இப்போது திருமணம் வேண்டாம், நான் வந்து சாதிச்சுட்டு செட்டில் ஆயிட்டு பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது.
அதே போன்று திருமணம் ஆன பிறகு குழந்தை பேரை தள்ளி போடக்கூடாது. இப்படியெல்லாம் செய்யும்போது 9ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை நேராது. அடுத்ததாக 3ஆம் இடத்துல கேது இருக்கார். 3ஆம் இடத்துல கேது வந்திருக்கிறது மிகச்சிறந்த விசேஷமான நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். முயற்சி ஸ்தானமாக தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, ஆற்றல், வீரியம் கொடுக்கக்கூடிய ஸ்தானமா 3ஆம் இடத்துல கேது இருக்கு. அதுல கேது இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். நல்ல தைரியம் இருக்கும், உங்களுடைய பயம் விலகும், உங்களுடைய அவநம்பிக்கை, தாழ்வு மனப்பான்மை விலகும், நல்ல நம்பிக்கை பிறக்கும், உடன் பிறந்தவர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்வீங்க, எந்த காரியமாக இருந்தாலும் துணிந்து ஒப்புக்கொண்டு சிறப்பாக அதை நடத்தி முடிப்பீங்க. இதெல்லாம் 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது கிடைக்கக்கூடிய நற்பலன்களா இருக்கு. ஆனா திட்டமிட்டு காரியங்களை செய்யணும். திட்டமிடாத பின்விளைவு தெரியாத காரியங்களை செய்யக்கூடாது. சகோதரர்களை நன்றாக பார்த்துக்கொள்ளணும், அக்கறை எடுத்துக்கொள்ளணும். இதை செய்தால் போதுமானது. ராகு கேத்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சார ரீதியாக பார்க்கும்போது ராகு புதன் சாரத்தில் இருக்கும்போது மிக கவனமாக இருக்கணும். சனி சாரத்தில் இருக்கும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். குரு சாரத்துக்கு வரும்போது நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். கேது அங்காரகன், சந்திரன், சூரியன் சாரத்தில் இருக்கக்கூடிய 3 காலகட்டமே, அதாவது இந்த கேதுடைய பயிற்சி முழுக்கவே உங்களுக்கு நற்பலன் உண்டாகும். பரிகாரம் சொல்லும் போது 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ஒரு பெண் தன்னுடைய தந்தையை எப்படி நேசிக்கிறாளோ அதே போன்று திருமணத்திற்கு பிறகு மாமனாரை தந்தையாக நினைக்கணும். தன்னுடைய வீட்டை விட்டு அவள் பிரிந்து வந்திருக்கலாம், அது நம்முடைய சமயம் மரபுல இருக்கு. அதனால கணவனை பிரித்துக் கொண்டு தனி கொடுத்துன்னு போகணும்னு நினைக்க கூடாது. இதெல்லாம் நீங்க செய்யாம இருந்தாலே, தந்தையை போல மாமனாரை நினைத்தாலே, தனி கொடுத்துன்னு போகாமல் இருந்தாலே இது பரிகாரமாக அமையும். இந்த காலகட்டத்தில் முடியும் போதெல்லாம் நீங்க ஆலயத்துக்கு சென்று வரணும். சித்தர்கள், மகான்களை வழிபடும் போது ராகு கேத்து பயிற்சி பலன்கள் சாதகமானதாக அமையும். விருச்சிக ராசிக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலன்களை தெரிந்து கொண்டோம். நாளை தனுர் ராசிக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலன்களை காணலாம். நன்றி, வணக்கம்.